காசி ஆனந்தனின் 5 பாடல்களும் டி.எல். மகாராஜனின் இசையும். காசி ஆனந்தன் இந்த பெயர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. களத்தில் நின்று போராடி வீரமான கவிதைகளால் விழிகளை சிவக்க வைத்து மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் மிகப்பெரிய வலிமையாக திகழ்ந்தவர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். தற்பொழுது அவர் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. அந்த வாக்குப்பதிவுகள் மே 4ஆம் தேதி எண்ணுவதற்கான களங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி இந்த மணி நேரத்திற்கு தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்திருப்பார் என்கின்ற விடயம் மிக தெள்ளத் தெளிவாக தெரிந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும். ஏனென்றால் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்பொழுது தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த சூழலில் தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பதை விட தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணம் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது என்பதை நாம் கூற வேண்டியதிருக்கிறது. அப்படித்தான் ஐயா காசி ஆனந்தன் அவர்களுடைய எண்ணமும் அவருடைய மனதில் எழும்பி இருக்கக்கூடிய வேட்கையும் ஏறக்குறைய அதை முன்மொழிவதாகவே இருக்கின்றது. தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளை மையப்படுத்திய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாளை எக்ஸிட் போல் நடைபெற இருக்கிறது. இந்த எக்ஸிட் போலில் யாருக்கு பெரும்பான்மை இருக்கும் என்று சொல்ல முடியாவிட்டால் கூட இந்த எக்ஸிட் போலில் என்ன நடக்கும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் தமிழகத்திலே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம், ஒரு மாற்றுக்கான அரசியல் களம் உருவாக தொடங்கிவிட்டது. விஜய் அவர்கள் கோட்டைக்கு செல்வதுதான் சிறப்பு என்று நாங்கள் உணர்கிறோம் என்ற ஒரு கருத்தை ஐயா பல நெடுமாறன் அவர்கள் பதிவு செய்தார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இது மட்டும்தானா? இன்னும் பல விடயங்கள் பேசுபடு பொருளாக இருக்கின்றன. அவைகளை குறித்த செய்திகளையும் நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றியுடன் என்பா.